ஸ்ரீ குருபியோ நமஹா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வேர்ல்ட் மேத்தமேட்டிக்ஸ் டே அண்ட் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் வி ஆர் பேக் வித் த சீரீஸ் பவர் ஆஃப் சான்ஸ்கிரிட். இன்னைக்கு நம்மளுடைய மேத்தமேட்டிக்கல் வேர்ல்டை ரெவல்யூஷனைஸ் பண்ணின ஒரு முக்கியமான கான்செப்ட், இன்னும் சொல்ல போனால் ஒரு முக்கியமான நம்பர், இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தட் டூ வித் ரெஃபரன்ஸ் டு அவர் சான்ஸ்கிரிட் ஸ்கிரிப்சர்ஸ். பர்சனலி என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணின ஒரு மைண்ட் ப்ளோயிங் விஷயத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு அனுபவிக்கலாம். மேத்தமேட்டிக்கல் வேர்ல்டில் ரெவல்யூஷனைஸ் பண்ணின ஒரு நம்பர் அப்படின்னு சொன்னோம். இந்த நம்பர் ஆக்சுவலி மேத்தமேட்டிக்கல் வேர்ல்ட் அந்த ஃபீல்டு அது மட்டும் இல்லை, அது சார்ந்த மேத்தமேட்டிக்ஸ் சார்ந்த நிறைய ஃபீல்ட்ஸ் லைக் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், ஃபிசிக்ஸ், அஸ்ட்ரானமி, பயாலஜி கூட இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. திஸ் நம்பர் இஸ் இர்ராஷனல் அண்ட் டிரான்சென்டென்டல். அதாவது இந்த நம்பர் அப்படியே போயிட்டே இருக்கும், எண்ட்லெஸ்ஸாக இன்ஃபினிட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், முடிவே இல்லாமல் ஒரு பேட்டர்ன்லேயும் ஃபிட் ஆகாது. இதை ஸ்கொயர் பண்ணாலும் ரேஷனலாக நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு நம்பர். முக்கியமாக இந்த நம்பரை புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த நம்பரை கணிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 200 BCEலேருந்து 17th century AD வரைக்கும் நியர்லி 2000 இயர்ஸ்க்கு எத்தனையோ நாடுகளில் இருக்கிற ஈஜிப்ட், யூரோப், ஜெர்மனி, கிரீஸ், சைனா இப்படின்னு எத்தனையோ நாடுகளில் இருக்கிற பெரிய பெரிய மேத்தமேட்டிஷியன்ஸ்லாம் போராடி இருக்கா. இந்த நம்பர் தான் பை. அந்த பை இல்லை, பை. இன்னைக்கு 14th மார்ச் 14th 314. பையோட ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ் 3.14. அதனால இன்னைக்கு வேர்ல்ட் பை டே அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வேர்ல்டு மேத்தமேட்டிக்ஸ் டே மட்டும் இல்லை, வேர்ல்டு பை டேவும் கூட. And this year Pi Day has fallen on a Friday. அப்படியே ஒரு முக்கியமான நம்பர் பை. Apparently polygons with 12,288 sides were used just to figure out the first 6 digits of pi. அவ்வளோ ஒரு பெர்ப்ளெக்சிங்கான நம்பர். The value of pi முதல்ல டிஸ்கவர் பண்ணினது Archimedes. The person who discovered the value of pi was Archimedes. Or is it? இப்படி ஒரு ஃபண்டமெண்டல் yet ஒரு காம்ப்ளிகேட்டட் நம்பர் லைக் பை நம்மளுடைய இந்தியன் ஸ்கிரிப்சர்ஸில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியறதா? அதுவும் நாட் ஆஸ் நம்பர்ஸ், ஒரு ஸ்லோக வடிவமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகமும் பை அப்படிங்கிற நம்பரை பற்றி இல்லை, இது ஒரு அழகான அர்த்தம் உள்ள ஸ்லோகம். இதில் ஒரு அழகான அலங்காரமும் இருக்கு. அப்போது இந்த ஸ்லோகம் எப்படி பையை கம்ப்யூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும், இதனுடைய அர்த்தத்தையும், இதில் இருக்கிற அலங்காரத்தையும், இது மூணுத்தையும் நம்ம இப்போ அனுபவிக்கலாம். गोपी भाग्य मधुव्रातः शृङ्गशोदधि सन्धिगः खलजीवित काताव गलहालारसंधरः. இதுதான் அந்த ஸ்லோகம். இது ரிக்வேதத்தில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகத்தை ஏன் பைரவி ராகத்துல பாடினோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல இது எப்படி பையை கம்ப்யூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கடபயாதி சங்கியா அப்படின்னு ஒரு நம்பரிங் சிஸ்டம் இருக்கு சான்ஸ்கிரிட்ல. அதாவது சான்ஸ்கிரிட்டோட ஒவ்வொரு வியஞ்சனத்துக்கும், ஒவ்வொரு கான்சனண்ட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் நம்பர் அசைன் ஆயிருக்கு. இப்போ க அப்படின்னா 1, க அப்படின்னா 2, க அப்படின்னா 3, அப்படி போயிட்டே இருக்கும் இந்த டேபிள்ல இருக்கிற மாதிரி. அப்போ கோபி பாக்ய அப்படிங்கிற இந்த முதல் வரி எடுத்துட்டோம்னா க அப்படின்னு வருது முதல் எழுத்து. அதனால கவோட வேல்யூ 3. அப்போ 3 அந்த வேல்யூ எடுத்துக்கோம். அப்புறம் பி பாக்ய, அப்புறம் ப அப்படின்னு பார்த்தா ப ப ப ப அந்த வரிசையில ஃபர்ஸ்ட் வருது ப, அதனால 1. 4th வருது இல்லையா ப, அது 4ஆவதா வருதுனால 4 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்படி 3.14 அப்படின்னு வருது. அப்படியே 3.14 159 2653 589 இப்படி போயிட்டே இருக்கும். பையோட வேல்யூ 32 டிஜிட்ஸ்க்கு பையோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த ஸ்லோகம் மூலமாவே. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமே ஒரு விதமாக பார்த்தா கிருஷ்ணரை பற்றி இருக்கும். இந்த வார்த்தைகளை வேற வேற மாதிரி பிரித்து புரிஞ்சுட்டோம்னா சிவனை பற்றி இருக்கும். இதுக்கு ஸ்லேஷாலங்காரம் அப்படின்னு பேரு. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அலங்காரம், ஸ்லேஷாலங்காரம். அப்போ கிருஷ்ணரை பத்தின ஒரு அர்த்தம் இருக்கு, சிவனை பத்தின ஒரு அர்த்தம் இருக்கு அதே ஸ்லோகத்துக்கு. இப்போ கிருஷ்ணரை பத்தின அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். கோபி பாக்ய மதுராதா, கோபிகளுக்கெல்லாம் பாக்யமா இருக்கக்கூடியவனே, மது அப்படிங்கிற அசுரனை அழித்தவனே, கோபி பாக்ய மதுவிராதா
ஸ்ருங்கசோததி சந்திகா. ஸ்ருங்கம் அந்த மாட்டினுடைய கொம்பெல்லாம் தொடர்ந்து தொடர்ந்து கிருஷ்ணன் போய் அந்த மாட்டு கொட்டாய்க்கு போய் அங்க ததி, அதாவது தயிர் எல்லாம் வச்சிருப்பா இல்லையா, அந்த தயிரோட சேர்ந்து அந்த தயிரெல்லாம் உண்பானாம், சாப்பிடுவானாம். அதனால அப்படி தயிரெல்லாம் உண்பவனே ஸ்ருங்கசோததி சந்திகா அப்படின்னு 2வது வார்த்தை. கல ஜீவித காத்தாவ. கல ஜீவித காத்த அப்படின்னா கொடிய பழக்கங்கள் இருக்கக்கூடியவர்கள், அதர்மம் பண்ணிட்டு வாழக்கூடியவர்களை எல்லாம் அழிப்பவனே. அவ அப்படின்னா ரக்ஷன் அர்த்தம், எங்களெல்லாம் ரக்ஷிப்பா அப்படின்னு சொல்ற. அப்போ கல ஜீவித காத்தாவ கலஹாலா ரசம் தரஹா. கல அப்படின்னா கழுத்து, ஹாலா ரசம்னா விஷம். அப்போ கழுத்துல விஷம் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த காளியனை கலஹாலா ரசம் தரஹா, காளியனை அந்த நர்த்தனத்துல புடிச்சுட்டு நின்னாரு இல்லையா கிருஷ்ணன், அதனால கலஹாலா ரசம் தரஹா அப்படின்னு இருக்கு. இது கிருஷ்ணரை பத்தின அர்த்தம். இப்போ சிவனுடைய பட்சத்துல இருக்கிற அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். கோபி பாக்யம், அதாவது கோபி அப்படின்னா ரக்ஷிகை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கோபனம் அப்படின்னா காப்பாத்துறது, ரக்ஷணம் பண்றது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால உலகத்தையே ஜகத்தையே ரட்சிக்கக்கூடிய ஜெகத் ரட்சிகையான அந்த அம்பாளுடைய பாக்யம், புண்ணியம் சிவபெருமான். அதனால கோபி பாக்ய மதுவிராத ஸ்ருங்கசோதரி சந்திகா அப்படின்னு பிரிக்கணும். மதுவிராத ஸ்ருங்கஷ அப்படின்னா மது, அதாவது க்ஷீரம், பால். பாலை அப்படியே சேர்த்து வச்சா வெள்ளை வெள்ளையர்ந்து இருக்கும் இல்லையா, பாலுடைய கூட்டம் ஒரு விராத, மது விராத்தம் எவ்வளவு வெள்ளை வெள்ளையர்ந்து இருக்குமோ அது போல வெள்ளை வெள்ளையர்ந்து இருக்கக்கூடிய ஸ்ருங்கம், அந்த கைலாச மலை உச்சியில அந்த சிகரத்துல அப்படின்னு வருது. மதுவிராத ஸ்ருங்கஷ, அதாவது அந்த இடத்துல விஸ்ராந்தி எடுத்துட்டு இருப்பவனே, உறங்குபவனே அப்படின்னு அர்த்தம். மதுவிராத ஸ்ருங்கஷ உததி சந்திகா. உததி அப்படின்னா சமுத்திரம்னு அர்த்தம். அந்த சமுத்திர மந்தன காலத்துல கடலை கடையும் போது கலஜீவித காத்தாவ, கலஜீவித காத்தா அப்படின்னு அசுரான் எல்லாம் வீழ்த்தும்படியா எப்படி பகவான் விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை எல்லாம் தேவர்களுக்கு கிடைக்கும்படி செஞ்சாரோ அந்த காலத்துல அவ அப்படின்னா ரக்ஷ அப்படின்னா இங்கும் அர்த்தம் கலஹாலா ரசந்தரஹா. நம்மளுக்கே அர்த்தம் புரிஞ்சிருக்கும். கழுத்துல அந்த ஹாலாஹல ரசம், ஹாலாஹல விஷத்தை தரிச்சின்றவனே அப்படின்னு சிவபெருமானை பத்தி இருக்கு. அதே ஸ்லோகம் சிவபக்ஷத்திலையும் இருக்கு, கிருஷ்ணரை பத்தின அர்த்தத்திலையும் இருக்கு. இதுதான் சேஷாலங்காரம் அப்படின்னு பேரு. இவ்வளவு அழகான ஒரு ஸ்லோகம். இப்ப நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரு சந்தேகம் வரும், ஏன் 32 டிஜிட்ஸ் தான், பையோட 32 டிஜிட்ஸ் தான் அந்த ஸ்லோகத்துல இடம் பெற்றிருக்கு அப்படின்னு ஒண்ணு. why 32, why the number 32 அப்படின்னு ஏன் 32 டிஜிட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா இட்ஸ் ஆப்வியஸ். ஏன்னா திக்வேதத்தினுடைய நோக்கம் இந்த மாதிரி பைய கால்குலேட் பண்றது இல்லையே, அதெல்லாம் மனுஷாலா நம்மளே பண்ணிப்போம், இவென்ச்சுவலி நம்மளே புரிஞ்சுன்றோம். இதெல்லாம் நம்ம காம்ப்ரிஹெண்ட் பண்றோம் இல்லையா, அந்த காம்ப்ரிஹென்ஷன் லெவலுக்கு உட்பட்டது தான். அதனால நம்மளே இதெல்லாம் புரிஞ்சுப்போம் இவென்ச்சுவலி அப்படிங்கிறதுனால வெறும் 32 டிஜிட்ஸ் சொல்லப்பட்டிருக்கும், புரிஞ்சுட்டோமே. இப்போ நம்ம 6 trillion டிஜிட்ஸோ ஏதோ கால்குலேட் பண்ணியிருக்கோம் பையோடைய வேல்யூவை. அப்போ இது நம்மளுக்கே புரியும் அப்படிங்கிறதுனால வெறும் 32 டிஜிட்ஸ் மட்டும் மறைமுகமா சொல்லப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனா why 32 அப்படிங்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா அனுஷ்டு சந்தஸ்ல இருக்கு இந்த ஸ்லோகம். டெக்னிக்கலி பார்த்தா இந்த ஸ்லோகத்துல 32 அக்ஷரம் தான் இருக்கணும். 32 அக்ஷரம் இருக்கிறதுனால கடபயாதி சங்கியாபடி 32 வேல்யூ பையனுடைய முதல் 32 டிஜிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அவ்வளோ ஒரு அருமையான ஸ்லோகம். இதை தவிர நிறைய கேள்விகள் நம்மளுடைய மனசுக்கு வருது. இதை யாரு முதல்ல இப்படி கண்டுபிடிச்சா, இந்த கடபயாதி சங்கியாவை இந்த ஸ்லோகத்துல அப்ளை பண்ணா பையோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யாரு முதல்ல கண்டுபிடிச்சா, அது எப்படி தோணித்து? இந்த ஸ்லோகத்தை அந்த காலத்தை பையோட வேல்யூவை கம்ப்யூட் பண்றதுக்காகவோ இல்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ யூஸ் பண்றதுக்கோ அப்படி பயன்படுத்தினாலா, எங்கெல்லாம் அந்த ஸ்லோகம் பயன்பட்டது அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்மளுடைய மனசுக்கு வருது. I will leave you with those thoughts, with those unanswered and unanswerable questions. நம்ம இந்த டிஸ்கஷனை கமெண்ட் செக்ஷன்ல கண்டினியூ பண்ணலாம். ஹாப்பி மேத்ஸ் டே. ஸ்ரீ குருபியோ நமஹ.